ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பார்த்தீங்கன்னா 2 மந்த்ஸ்ல 1,60,000 சம்பாதிக்கிற சேலஞ்சில் இன்னைக்கு டே 10ல இருக்கும். ஆனால் நம்ம இன்னும் 2 டே ஸ்டார்ட் பண்ணல. டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 7:40 ஆகுது. பீக் ஹவர்ஸ்ல தான் இருக்கும் மண்டே. ஆனால் இன்னும் நம்ம 2 டே ஸ்டார்ட் பண்ணல. எதனாலும் பார்த்தீங்கன்னா நேற்று சொன்ன மாதிரி வண்டி செகண்ட் கீர்லேருந்து 3வது கீர் உழுவ மாட்டேங்குது. கிளச்சும் ரொம்ப லூஸ் ஆயிடுச்சு. அதனால நம்ம கடையில் கொடுத்து என்னன்னு சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம 2 டே ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். கடை 9 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதனால வெயிட் பண்ணிருக்கோம். இன்னைக்கு மண்டே பீக் ஹவர்ஸ், கரெக்டா பீக் ஹவர்ஸ்ல டியூட்டி ஓட்ட முடியாத சூழ்நிலையா இருக்கு. பரவாயில்ல, நம்ம சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம ஓட்டுவோம். இன்னைக்கு சரி வாங்க, இன்னைக்கு நம்ம எவ்வளவு சம்பாதிச்சோம்னு சொல்லிட்டு லாஸ்டா நான் அப்டேட் பண்ணேன். இப்ப டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா 1 மணி ஆகுது. இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஈக்காட்டு தங்கல் மெட்ரோ கிட்ட இருக்குங்க. இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் ரைடே முடிச்சோம். ஆலப்பக்கத்துல இருந்து மெட்ரோ 141 ரூபா அமௌண்ட் வந்துச்சு. பே பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் சொன்ன மாதிரி செகண்ட் கீர் உளுந்துச்சு, தேர்ட் கீர் உழுவலன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் காலையில போயிட்டு ஒரு மெக்கானிக் ஷாப் 10 மணிக்கு தான் வந்தார் அவரு. அவர்கிட்ட காட்டினேன். அவர் பெருசாலாம் பண்ணலங்க. பின்னாடி தள்ளி பார்த்தாரு, கியர்லாம் உளுந்துச்சு. ஆனா ரொம்ப அழுத்தி ரொம்ப டைட் பண்ணி போடுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கீழே அந்த கிளச் ஒயரை சிம்பிளா ஒரு டைட் வச்சாரு. இப்ப டைட் வச்சப்ப நார்மலா ஒர்க்கா 3வது கீர்லாம் நல்லா ஒர்க் ஆகுச்சு. சரின்ட்டு நான் அதுக்கப்புறம் இப்ப எடுத்து ஓட்டு பாப்புன்னு சொன்னாரு. நான் ஓட்டிட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் பார்த்து யோசிச்சேன் நானு, ஏன்னா இவ்வளவு சிம்பிளா முடிஞ்சிருச்சே, எந்த ஒரு செலவும் இல்லையே, அப்படின்னு ஆகாதே அப்படின்னு ஒரு லைட்டா யோசிச்சேன். அடுத்த ஒரு ரைடு பிக் பண்ணிட்டு மதுரை வயல் சைட் போயிட்டு இருக்கேன். பட்டுன்னு அருந்துருச்சு கிளச் ஆயில். நல்ல வேலை கஸ்டமர் பிக்கப் பண்றதுக்கு முன்னாடியே அருந்துச்சு. அதுவும் மெக்கானிக் ஷாப் பக்கத்துல இருக்கும் போதே. அப்புறம் அந்த ரைடை கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 50-100 மீட்டர் தள்ளிட்டு மறுபடியும் அந்த கிளச் ஒயரை மாத்தணுங்க. அந்த ஒயர் பாத்தீங்கன்னா ஒரு ஒயரும் அந்த ஸ்க்ரூ டிரைவரும் 135 ரூபா ஆனிச்சு. லேபர் சார்ஜ் ஒரு 150 ரூபா ஆச்சுங்க. அந்த ஒரு 285 ரூபா கிட்ட ஆச்சு. நம்ம இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் ரைடு கம்ப்ளீட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரி, இன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சதே பாத்தீங்கன்னா 1 மணிக்கு கிட்ட தான் ஃபர்ஸ்ட் ரைடே முடிச்சிருக்கோம். இன்னைக்கு நாங்க எவ்வளவு சம்பாதிக்கிறோம் பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, ஓகே, லாஸ்ட் அப்டேட் பண்றேங்க எவ்வளவு இன்னைக்கு சம்பாதிக்கிறேன். இன்னும் இந்த 2 மாசம் முடியும். இந்த நியூ இயர் வரதுக்குள்ள அந்த 1,60,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்குள்ள இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போகுது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:38 ஆகுது. ரேபிடோவில் பார்த்தீங்கன்னா 5 ட்ரிப் எடுத்திருக்கோம். 584 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம். ஊபர் பார்த்தீங்கன்னா 3 ட்ரிப்பு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 387 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோங்க. இன்னைக்கு நம்ம ரேபிடோ ஊபர் தாங்க ஓட்டணும். ரேபிடோல பாத்தீங்கன்னா 8 ட்ரிப் எடுத்திருக்கோம். 1,043 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம். ஊபர்ல பாத்தீங்கன்னா 6 ட்ரிப் எடுத்திருக்கோம். 1,196 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம். இது இல்லாம நம்மளுக்கு 89 ரூபா நீங்க டிப்ஸ் கிடைச்சிருக்கு. மொத்தமா பாத்தீங்கன்னா இன்னைக்கான டேட் என்னோட எர்னிங்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2,343 ரூபாய்க்கு நம்ம ஓட்டியிருக்கோம். இதுல செலவுன்னு பாத்தீங்கன்னா நம்ம 110 ரூபாய்க்கு நம்ம சாப்பிட்டுருக்கோம். 285 ரூபாய்க்கு வண்டி சர்வீஸ் பண்ணிருக்கோம். அந்த கிளச்சோட லேபர் சார்ஜோட சேர்த்து 285 ரூபா. 293 ரூபாய்க்கு நம்ம கேஸ் போட்டிருக்கோம். மொத்தமா செலவு போக இன்னைக்கான டேட் என்னோட ப்ராஃபிட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1,655 ரூபா. இது வரைக்கும் நம்ம டே 9 வரைக்கும் நம்ம எவ்வளவு சம்பாதிச்சிருக்கோம்னு பாத்தீங்கன்னா 17,169 ரூபா. இன்னையோட சேர்த்து நம்ம மொத்தமா எவ்வளவு சம்பாதிச்சிருக்கோம்னு பாத்தீங்கன்னா 18,824 ரூபா. டே 10 வரைக்கும் நம்ம சம்பாதிச்சிருக்கோம். இன்னும் நம்ம 1,60,000 சம்பாதிக்கிறதுக்கு 1,41,176 ரூபா சம்பாதிக்கணும். டாடா, பை பை, நாளைக்கு பார்க்கலாம்.